ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு விஎம் லைசஸ்ல. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னடா பொங்கல் முடிஞ்சு பொங்கல் வீடியோஸ்லாம் இப்போ போட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிங்களா? என்னங்க செய்கிறது, லேடிஸாக இருந்தால் வீட்டில் பொங்கல் வேலை எல்லாமே ஒரு மாதமாக கண்டினியூஸாக ஆகிட்டு, ஸோ அதனால் பொங்கல் வேலையெல்லாம் முடிஞ்சு நம்ம பொங்கலுக்கு மறுநாள் எங்கள் ஊரில் வந்து போட்டி நடந்துச்சு. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்தாரம்மன் கோயில்கிட்ட வச்சு நடந்தது. ஸோ இது 4வது வருஷம். ஸோ ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. சேரில் நாங்களாம் வந்து ஒரு 7 மணிக்கு போனோம், ஒரு 9 மணி வரைக்கும் உட்காந்துருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன். சூப்பராக இருந்துச்சு. கோயிலில் பாருங்கள், எங்கள் கோயில் இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நடத்துது இந்த பிரதர், இந்த தம்பி தான் நடத்துகிறாங்க. ஸோ நல்லா மைக்கில் நல்லா ஜாலியாக நல்லா பேசுனாங்க. நமக்கு வந்து ஆங்கர் பண்ணுறது வந்து நல்லா ஜாலியாக இருந்தது தான். அங்கே ஆங்கர் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். 3 ஜட்ஜு வேறு வந்திருந்தாங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருந்தது. ஒரு குட்டி பையன் வந்து குரு பிரம்மா, குரு விஷ்ணு, அதெல்லாம் ஸ்லோகன்லாம் அழகாக சொல்கிறான், திருக்குறள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ரிவர்ஸில் சொல்கிறேன். இந்த பையன் வந்து நம்பர்ஸு ரிவர்ஸில் 100, 98, 99 சாரி நமக்கே வளருது பார்த்தீங்களா. சின்ன பையனாக இருந்தாலும் அழகாக சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஜ் போட்டோடனே பிள்ளைங்க வந்து எல்லோரும் வந்துட்டு இருக்க நேரத்தில் சின்ன பிள்ளைங்களாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறி கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு, இந்த காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பையன் வந்து டான்ஸ் ஆடும்போது சந்திரமுகி பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆனால் ரா அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லைங்க. ஸோ லேடிஸாக இருந்தால் பொங்கல் அன்றைக்கி வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்டே ஆகிடும். அதாவது மார்கழி மாதம் பிறந்துட்டாலே பொங்கல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணால் தான் நம்ம பொங்கலோட ஒரு 2 நாளாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அது அப்படியே ரொட்டீன் லைஃப் மாறிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வாஷ் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், அந்த பாத்திரத்தை தூக்கி இதில் தூக்கி போடணும், அதை தூக்கி இதில் போடணும், அப்படியே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு பொங்கல் அன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சி நைட்டு ஃபுல்லாக கோலம் போடணும், காலையிலே எழுந்திரிச்சி பொங்கல் விடணும், கோயிலுக்கு போகணும், வந்து சாப்பாடு பண்ணணும், காலை சாப்பாடு ரெடி பண்ணணும், மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணணும், மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது தான் பிள்ளைங்க கரும்பு வெட்டி தாங்கங்கோ, புருஷன் வந்து பனங்கிழங்க வச்சு தாங்கங்கோ, இந்த மாதிரி வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வேலையிலேருந்து நமக்கும் ரிலாக்ஸாக எங்கேயாவது போகலான்னு பார்த்தா ரிலாக்ஸுக்கு இடமே இருக்காது. கோயிலுக்கு போனால் ஓரளவு போயிட்டு உடனே வருவோம். ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆனது இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. 4 வருஷமாக கண்டக்ட் பண்ணாங்க. நான் இது 2வது வருஷமாக இந்த ப்ரோக்ராம் பார்க்க போயிருந்தேன். டான்ஸு, ஃபேஷன் ஷோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்துச்சு. அப்படி என்ன சொல்லலாம், ஃபேஷன் ஷோ, பெரியவங்களும் சரி, இது சின்ன பிள்ளைங்களும் சரி நல்லா பாட்டு பண்ணாங்க. இந்த பையன் வந்து கண்மணி அன்போட காதல் அந்த பாட்டு பாடினா சூப்பராக இருந்தது. அப்புறம் இன்னொருத்தவங்க யமுனி ஆக்சுவலி அந்த பாட்டு பண்ணாங்க. அப்புறம் யாரடி நீ மோகினி அந்த படத்துலேருந்து பாட்டு பண்ணாங்க. ஸோ உங்கள் ஊர்லலாம் திருவிழா எப்படி நடந்துச்சு, இதே மாதிரி தான் நடக்குமா? அதுக்கப்புறம் பாருங்கள், பெரியவங்களும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஈராக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு இவங்களும் பாட்டு பண்ணாங்க. ஸோ அதாவது இவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, ஆனால் அது உண்மையிலே ஏற்றுக்கூடிய ஒரு விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைங்களை வந்து ஸ்டேஜ் ஃபியர் போகணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபியர் போகணுன்னா நம்மளும் அதுக்கு முன்னுனா வழிகாட்டியே இருக்கணும். அதுக்கு நம்ம அதே மாதிரி தயாராகணும். நம்ம பிள்ளைங்க முன்னால் நம்மளும் ஒரு மைக் பிடிச்சி பேசுகிறதோ சரி, ஸ்டேஜ் ஏறுறதும் சரி, இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் தான் பிள்ளைங்களுக்கும் அது வந்து மனசில் பதிஞ்சு பிள்ளைங்களும் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்க சொல்ல வார்த்தை அதுதான். ஸோ அடுத்தாட்டம் இந்தாட்ட கம்மியான பிள்ளைங்க சேர்ந்துருக்கு, அடுத்தாட்ட நிறைய பிள்ளைங்க சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஆசை நிறைவேறும். பாருங்கள், சின்ன பிள்ளையிலே அவங்க இந்த பொண்ணு டான்ஸ் ஆடும்போது அவங்க அப்பா பக்கத்தில் ஸ்டேஜில் நின்று ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளை ஆடுறத ரசித்து பின்னாடி அப்புறம் கமெண்ட் நல்ல கமெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இதேமாரி நம்ம பிள்ளைங்களும் பண்ணணும் அப்படின்னு அடுத்தட்ட ஒவ்வொருத்தரும் முன்னால் வரணும். அதுதான் நல்லாயிருக்கு. இந்த பையன் டான்ஸ் காஞ்சனா பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா ஸோ ஸ்டேஜ் இருந்து குதிச்சு டபுட எல்லா பக்கம் கவர் பண்ணாங்க. அதாவது நம்ம ஸ்டேஜை ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி எல்லா ஆடியன்ஸ் பக்கத்துலலாம் போய் நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குட்டி பிள்ளைங்களை பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஃபேஷன் ஷோ பண்ணுது. ஸோ இப்படி தாங்க நம்ம சின்ன பிள்ளையில இருந்து நம்ம அந்த பிள்ளைங்களை வந்து டேலண்ட்டாக வளர்க்குறது ஒவ்வொரு அம்மா கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை டேலண்ட்டாக கொண்டு வாங்க. நீங்கள் கேட்கலாம், உங்கள் பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் பட் அவள் வந்து ஸ்கூலில் என்ன ப்ரோக்ராம்னாலும் சேருவாள். பட் ஆனால் அந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம் சேர மாட்டேங்கிறான். கூடி சீக்கிரம் அவளும் சேர்ந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ அதுவும் நடக்கட்டும். ஒரு பக்கம் சின்ன பிள்ளைங்க அந்த ஃபேஷன் ஷோ பண்ணும்போது அவ்வளோ க்யூட்டாக அழகாக சூப்பராக கேட் வாக் மாதிரி நல்லா பண்ணாங்க. அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு என்னென்னா, நான் ஒரு ஆர்ஜே ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஆசைப்பட்டது நடக்கலை.
ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்தேன். நம்மளோட திறமையை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னுக்காண்டி தான் இந்த சேனல், இந்த எனக்குன்னு ஒரு சேனல் உருவாக்கி நான் இதில் பேசிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி எல்லோரும், அதாவது ஸ்டேஜ் ஃபியர் போகணும், நல்லா போல்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் நம்ம ஏறும்போது தான் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு போல்ட்னஸ் கிடைக்கும். நம்ம எதுனாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும், அந்த கூச்சம் கிடையாது, அந்த கூச்சப்படாமல் தைரியமாக பேசுறதுக்கும் சரி, நாளைக்கு எதுவும் ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி தைரியமாக நிற்கிறதுக்கும் சரி, எல்லாமே பிள்ளைங்களுக்கு நல்லா வரும். ஸோ இந்த பையன் பாருங்கள், அழகாக சிலம்ப சுற்றினா கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சுற்றிட்டு மறுபடியும் டயர்டானா மறுபடியும் கொஞ்சம் சுற்றினா நல்லா பண்ணான், சூப்பராக பண்ணான் இந்த பையன் வந்து ரிவர்ஸில் நம்பர் சொல்லும்போது நமக்கே சில சமயம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து சொதப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆட்ட சொல்கிறேன், அதில் ஏதாவது ஒரு நம்பர் தப்பு விடணும் இல்லைன்னு பாருங்களேன். 100, 99, 98, 97, 96, 95, 94, 93, 92, 91, 90, 89, 88, 80 பார்த்தீங்களா? எனக்கே குழம்புது. அந்த சின்ன பையன் இவ்வளோ மனசில் வச்சுட்டு சொல்கிறேன்னா அவன் எவ்வளோ பெரிய டேலண்டான பையன் பாருங்கள். ஸோ பிள்ளைங்களை இப்படி தாங்க நம்ம என்கரேஜ் பண்ணணும். பாருங்கள், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சேரலாம் சொன்னாங்க, வாங்க பாடலாம் நாங்கள். பட் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா நான் போய் ஸ்டேஜ் ஏறினான்னு கேளுங்க, கண்டிப்பாக ஏறல. ஏன் தெரியுமா? நமக்கு ஒன்று இந்த எப்படி சொல்ல, ஸ்டேஜ் பயம் இருக்குது. அந்த பயம் போக்குறதுக்கு தான் அடுத்தாட்ட கண்டிப்பாக பாருங்கள். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நான் ஒரு கண்டிப்பாக பாட்டு பாடுவேன். அந்த வீடியோ இதே சேனலில் நான் போடுவேன், அப்போ நீங்கள் பாருங்கள். அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா இது இந்த அந்த ப்ரோக்ராம் ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா, நான் டான்ஸ் ஆடுவேன். நான் ஸ்கூல் டேஸில் டான்ஸர் தான். ஸோ நான் டான்ஸ் ஆடுவேன், மிமிக்ரி பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அது வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே மட்டும்தான் மடங்கியிருக்கும். இல்லை நான் ஸ்கூலுக்குள்ளே பண்ணேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டு இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நான் டான்ஸ் ஆனது எப்போன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் நான் ஒரு லாங் ட்ராவல் போனேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் டான்ஸ் ஆடும்போது நானும் டான்ஸ் ஆடினேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நம்ம எங்கே யாருக்கு ஆடினாலும் நான் ஆட ரெடியாக இருக்கேன், அப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே மைக்கை பிடிக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ஜேர்னியை. ஸோ நான் கூலி சீக்கிரம் அதை என்னோட வீடியோஸ் நான் போடுறேன். எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வருதோ அடுத்ததுக்கு அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் நான் பாட்டு பாடணும், எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கேலி கிண்டல் பண்ண தான் செய்வாங்க, அது இல்லைங்களே. ஆனால் அதையும் தாண்டி நம்ம உடச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. அப்போ தாங்க இந்த இடத்துல நம்ம சாதிக்க முடியும். ஸோ நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை தயார்படுத்துங்க. இந்த மாதிரி நீ ஸ்டேஜில் ஏறணும், நான் ரொம்ப நேரம் போல்டாக பேசணும் இப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. உங்கள் ஊரில் என்னென்ன ப்ரோக்ராம் நடந்துச்சு, என்னென்ன ப்ரைஸ் கொடுத்தாங்க, இதை வந்து காலையிலே நடந்துச்சுங்க. ஆனால் என்னால் காலையில் போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயிட் வேலை தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.